கடந்த காலங்களில் வந்த புயல்களால் பெற்ற கசப்பான அனுபவங்களில் இருந்து அரசும் பொதுமக்களும் கற்றுக்கொண்ட பாடத்தால் நிவர் புயல் பாதிப்பிலிருந்து சற்று தப்பியுள்ளது தமிழகம். கூட்டு முயற்சியால் சாத்தியமான இதன் சுவடுகளை திரும்பி பார்க்கலாம். தமிழகத்தை 3 நாட்களாக அச்சுறுத்தி வந்த நிவர் புயல் கரையை கடந்த நிலையில் பாதிப்பு பெருமளவு இல்லை என்று வெளியாகும் தகவல் எல்லோருக்கும் நிம்மதி தந்திருக்கிறது. கஜா, வர்தா என கடந்த காலங்களில் அதிதீவிர புயல்கள் கற்றுத்தந்த பாடத்தால் அரசுடன் இணைந்து பொதுமக்களே இந்த புயலை எதிர்கொள்ள தயாராக இருந்தார்கள். மரக்கிளைகளை கழியுங்கள், தேவையின்றி வெளியே வராதீர்கள் என அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்க பொதுமக்களும் தங்கள் பங்குக்கு களத்தில் இறங்கி செயல்பட்டனர். மீனவர்கள் புயலுக்கு முன்பாக படகுகளை கரைக்கு இழுத்து வந்து மரங்களில் இறுக கட்டி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புயல் சேதத்தை தவிர்க்க மேற்கூரையில் வேயப்பட்டிருந்த ஓடுகள் களையப்பட்டு வரிசையாக தரையில் அடுக்கி வைக்கப்பட்டன. பொதுமக்கள் இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மும்முரமாக இருக்க அரசும் புயல் கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து புயலின் ஒவ்வொரு நகர்வையும் கவனித்தது. முதல்வரே புயல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரடியாக விசிட் அடித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். பொதுமக்கள் வெளியே வருவதை தடுக்க புயல் கரையை கடந்த நாளில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அசம்பாவிதத்தை தவிர்க்க பொது போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. கடந்த முறை செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் வெள்ளத்தில் சென்னை தத்தளித்த கசப்பான நினைவுகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த முறை முழு கண்காணிப்பில் ஏரி இருந்ததால் அந்த அச்சமும் மறைந்திருந்தது. முதல்வரும் நேரடியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு சென்று பார்த்து 22 அடியை ஏரி எட்டியதும் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். கடைசியாக புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் பலத்த காற்றும் மழையும் மக்களை நிலைகுலைய செய்யவில்லை. காரணம், கடந்த கால பாடம் தந்த அனுபவத்தால் தங்கள் பாதுகாப்புக்கு அரசை மட்டும் எதிர்பார்த்திராமல் வீட்டுக்குள் இருந்தும் முன்னேற்பாடுகளை தாங்களே முன்னெடுத்தும் முன்னுதாரணமாகினர் மக்கள். புயல் கரை கடந்த பகுதியை ஒட்டியுள்ள கடலூரில் ஏற்பட்ட சேதங்களை உடனடியாக பார்வையிட்ட முதல்வர் பயிர் காப்பீடு செய்யாதவர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அளித்துள்ள வாக்குறுதியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடமும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. பழைய கசப்பான நிகழ்வுகளில் இருந்து இந்த முறை அரசு மட்டுமல்ல பொதுமக்களும் பாடம் கற்றுக்கொண்டதால் நிவர் புயலால் ஓவர் சேதம் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது. ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியால் சாத்தியமான இந்த நிம்மதி இனி வரும் புயல்கள் கரையை நெருங்க சிறிது தயங்கச் செய்யக்கூடும்.